ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கதம்ப சட்னி பண்ண போகிறோம். தனித்தனியாக செய்வாங்களே, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி செய்வாங்க. இப்போ நம்ம கதம்ப சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யணும்: 4 தக்காளி, 15 வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை. இந்த பொருள் பூரா இப்போதைக்கு கதம்ப சட்னி செய்யறதுக்கு தேவை. அதோட சிறு துண்டு புளி எடுத்துக்கிறணும். இந்த புளி எதுக்காண்டி போடுறோம்னா, அந்த தக்காளி நம்ம எவ்வளோ தான் போட்டோம், புளி சேர்த்தா தான் அந்த சுவை கொஞ்சம் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான காரத்திற்கேற்ப 10 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் முழு உளுந்தம்பருப்பு, தாளிக்கும் பொழுது சிறு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறணும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ காமிக்கலாம். ஓகே, இப்போ இரும்பு சட்டி வச்சுக்கிறோம். அடுப்பை அடிச்சுக்கிறோம். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். சட்டி காஞ்சிருச்சான்னு பார்க்கணும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அன்றைக்கி சொன்னது தான், எப்போவுமே நல்லெண்ணெயை பின்னாடி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சுவை கூடுதலாக தெரியும். இப்போ எண்ணெய் சூடானதும் சூடானோடனே சிறிது கடுகு உளுந்து சேர்ந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே மெடிசன் தான். தனித்தனியாக சாப்பிட்டா வெங்காய சட்னி சொல்லுவாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கடுகு வெடிக்குது. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் முதல்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கருகு விட்டுறாமல் லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளை இதில் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ கலராக இருந்துச்சு. ஸ்லிம்மில் வச்சுட்டு அடுத்து வரமிளகாய் சேருங்க. அடுத்து இந்த புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்து வெங்காயம், வெள்ளைப்பூடு முதல்ல வதங்கட்டும். அடுத்து தக்காளி, கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும்.
கதம்ப சட்னிக்கு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்கினா போகும். அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாமே சேர்ந்து கலந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை, மல்லி, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு இதில் வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்சிலேருந்து அரைச்சி சட்னி நம்ம எடுத்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சட்னி நல்லா சூடாகணும். மறுபடியும் இப்போ நம்ம சட்னி தாளிக்க போகிறோம். இப்போ எப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே சூடு பண்ண சட்டி தான், சீக்கிரம் சூடாயிரும். ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரீஃபண்ட் ஆகிடும். அப்புறம் நல்லெண்ணெய் எப்போ ஊற்றணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு, இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ கருவேப்பிலை அதில் போட்டு, கடுகு வந்து சிவக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுருங்க. அப்போ தான் வந்து பெருங்காய ஸ்மெல்லு எல்லாமே கலந்து வரும். இப்போ கடுகு வந்து நல்லா சிவப்பு வந்துச்சு, பொன்னிறமாக வருது. அந்த சமயத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. அவ்வளவுதான். இதை நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் மிக்ஸ் பண்ண வேண்டியது. இந்த அரைச்சி வச்ச சட்னியில் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எப்படின்னு தெரியும், மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இட்லியோட கதம்ப பண்ண சட்னி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். விரும்பி பிள்ளைங்க எல்லாரும் அனைவரும் சாப்பிடுவாங்க. ஓகே.